Hello students, 8th English annual exams கான last minute important questions பார்க்க போகிறோம். 2026ல என்னென்ன 2 mark questionsலாம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்கும் இம்பார்ட்டண்ட்டாக வர்றது இருக்குது. ஸோ 5 mark questionsல ப்ரோஸில் என்னென்ன பேராகிராஃப் கொஷின்ஸ்லாம் நம்ம படிக்கணும். அதுக்கடுத்தது லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங், இதில் இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். போயமில் அப்ரிசியேஷன் கொஷின்ஸில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். சப்ளிமெண்ட்ரியில் கேரக்டர் ஸ்பீக்கரில் எதா ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, இது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல இருக்கேன். உடனே வீடியோவில் கமெண்ட் பண்ணாதீங்க, இதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கமெண்ட் பண்ணாதீங்க. முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே 100% இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அதாவது எப்படி இது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இது வர்றதுக்கு அதிகபட்சமாக சான்சஸ் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். கான்ஃபிடென்ட்டாக படிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணி ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு 500 லைக் வந்ததுன்னா நான் அடுத்தது உங்களுக்கு சயின்ஸு சோஷியல்லாம் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ அப்லோட் பண்ணான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு 2 மார்க்ஸ் சொல்கிறேன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். 8th இங்கிலீஷ் ஆனுவல் எக்ஸாம் 2026 லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின், 2 மார்க் கொஷின். இந்த 2 மார்க் கொஷின்ஸில் உங்களுக்கு எக்ஸாம்ஸில் எனி 5 கொஷின்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, where did the sparrow build the nest? What was Ajay gifted with? What was the name of Vetri's company? What was Ronnie afraid of? இதில் அதிகபட்சமாக ரொம்ப முக்கியமான கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் சொல்லலாம். where did the sparrows build the nest? அதே மாதிரி what was the Ajay gifted with? இது ரொம்ப அடிக்கடி திரும்ப கேட்கக்கூடிய ஒரு கொஷின். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா வெட்ரிஸ் கம்பெனி, நேம் ஆஃப் வெட்ரிஸ் கம்பெனி வந்து ஒரு சில டைம்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது வாட் வாஸ் ராணி அஃப்ரைட் ஆஃப், அது பார்த்துக்கோங்க. வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர், இன் வாட் வேஸ் ரிவர் அண்ட் இட்ஸ் பேங்க் ஹாவ் சேஞ்ச், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வேர் டிட் த பேர்ட் ட்ராப் த டைமண்ட் ஸ்டட், இதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். வாட் இஸ் அஜய்ஸ் கரண்ட் கோல், இது வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து ஹவு வாஸ் நியூட்டன் ஹானர்ட் பை த கிங், இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹூ இஸ் அன் ஆன்லைன் ப்ரிடேட்டர்? why did Vetri shell his property? What should every household have? In what ways the river and its bank have changed? What do strangers do with our personal information? Which should be used with adult supervision? How did the young boy find the strength of the wind? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 கொஷின்ஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். புரிஞ்சுதுங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் இந்த பிடிஎஃப்ல இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் பாஸ் ஆகிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சி படிப்பீங்க இல்லையா, அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது ப்ரோஸ் பேராகிராஃபில் இம்பார்ட்டன்ட் பாருங்கள். ப்ரோஸில் வந்து உங்களுக்கு எனி 2 பேராகிராஃப் கேட்குறாங்க 5 மார்க் கொஷின்ஸில். இதில் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் எ நோட் ஆன் இளவழகி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் ஹேப்பன் இஃப் சம் ஒன் இஸ் அடிக்டட் டு மொபைல் ஃபோன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரைப் ஹவு த ரிவர் லுக்ஸ் வென் ஹீ ரோஸ் பேக். இளவழகி இஸ் அன் இன்ஸ்பிரேஷனல் personality. How? அதுக்கடுத்தது why did the sparrow throw the nose jewel into Ramaya's house? இதில் இந்த 2 கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். டிஸ்கிரைப் ஹவு த ரிவர் லுக்ஸ் வென் ஹீ ரோஸ் பேக். இளவழகி இஸ் அன் இன்ஸ்பிரேஷனல் பர்சனாலிட்டி. ஹவு, இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். why did the sparrow throw the nose jewel into Ramaya house? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். how did Newton learn about the wheel? very important. how does the author spend his afternoon? explain. how can you make yourself cyberscape?
இது 100% எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிஸ் பண்ணாமல் படிங்க. அதே போல் நெக்ஸ்ட் கொஷின், வாட் ஆர் த குவாலிட்டிஸ் நீடட் டு மேக் திஸ் லைஃப் ஒர்த் வைல்? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், ஹவு டஸ் த poet describe her computer? Next, what were the answer to 3 questions? What is the message of the hermit? How did she's on safe street? ஸோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது போயமில் இம்பார்ட்டன்ட் கொஷின், அதாவது அப்ரிசியேஷன் கொஷின்ஸ். அப்ரிசியேஷன் கொஷின்ஸில் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே படிங்க. ஃபஸ்ட்டு கொஷின், அதுக்கு அடுத்தது இந்த செகண்ட் கொஷின், இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வீடியோ லென்த்தியாக போகுதுன்றக்கா கொஷின் ரீட் பண்ணல. தேர்ட் கொஷினும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்த்து கொஷின், ஹவு டிட் ஐ கெட் ஸோ லக்கி, இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஃபிஃப்த்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து சிக்ஸ்த் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மிஸ்டர்ஸ் மாஸ்டர் ஹியர் மீ. இதில் உங்களுக்கு கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது ஐ ஃபெல்ட் த லவ் அண்ட் டெண்டர்னஸ் இருக்கு இல்லையா, இதுவுமே நல்லா பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் கிஃப்ட் டிசர்வ் தேங்க்யூ, அது வெரி இம்பார்ட்டன்ட். இட் டேக்ஸ் மீ டு பிளேசஸ், இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. மொத்தமே ஒரு 11 கொஷின்ஸ் இருக்குது. 11மே ஆல் டிஸ்ட்ரிக்டில் கேட்கறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரியில் கேரக்டர் ஸ்பீக்கர் நிறைய இருக்கும். இருந்தாலும் ரிப்பீட்டடாக வர சில கொஷின்ஸ் 1 மார்க்ஸ் சொல்கிறேன். ஐ டோன்ட் ஹாவ் அ கேமரா ஃபோன், யூ ரியலி ஆர் எ பியூட்டி, குட் பை மதர், நவ் ரெஸ்ட் எ வைல் அண்ட் லெட் மீ ஒர்க் அ பிட். They are all answer his question differently. I don't have a camera phone. They are all will take care of an chubby. இது எல்லாமே கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. 5 மார்க்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. யுவர் ஸ்கூல் இஸ் ஆர்கனைசிங் எ சிங்கிங் காம்படிஷன், ரைட் அ நோட்டீஸ் இன்வைட்டிங் ஆல் த இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டு பார்ட்டிசிபேட். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்குறீங்க எஜுகேஷ்னல் டூருக்கு, அது ஒரு லெட்டர், அதை நல்லா பார்த்துக்கோங்க, அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அதுக்கடுத்தது டெவலப் த ஹிண்ட்ஸு, ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டோரி தெரிஞ்சால் ஈஸியாக இந்த கொடுத்துருக்க ஹிண்ட் வச்சு எழுதலாம். அதுக்கடுத்தது உங்களுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துட்டு அதுலேருந்து 5 சென்டென்ஸ் கேட்பாங்க. நான் பிக்சர் கொடுக்கல, இதில் எந்த பிக்சர் வேணால் வரலாம். ஸோ உங்கள் புக் பேக்கில் இருக்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு போஸ்ட் மாஸ்டர் வந்து நான் ரெசிப்ட் ஆஃப் புக் பார்சல், ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெட்டர் ரைட்டிங். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு டெவலப் த ஹிண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, டார்டைஸ், அதை நல்லா பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது ஒரு நோட்டீஸ் ரைட்டிங், யூ ஆர் த ஹெட் கேர்ள்ஸ் பாய்ஸ் ஆஃப் அ கவர்மெண்ட் ஹை ஸ்கூல், யுவர் ஸ்கூல் இஸ் கோயிங் டு பப்ளிஷ் த ஆனுவல் மேகசைன் நெக்ஸ்ட் மந்த். Write a notice for the notice board of your school inviting students to submit, write or use. Very very important one, notice writingல. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 8th கொஷின்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக இதுவுமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 8th கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் படிங்க. அதுக்கடுத்து ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஷின். இந்த பேசேஜ் மட்டும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாடலுக்கு நான் இதை கொடுத்துருக்கேன். இது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை தாண்டி வேறு ஒரு சில பேசேஜும் கேட்பாங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் ரெடி ஆகிடுங்க. இதில் பேசேஜ் கொடுத்துட்டு இந்த பேசேஜ்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. டிஃபைன் பியூட்டி, நேம் த குவாலிட்டிஸ் தட் ஆர் பியூட்டிஃபுல், இது எல்லாமே இந்த பேசேஜில் இருக்கக்கூடிய ஆன்சர் தான். ஸோ இந்த பேசேஜிலேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2 மார்க்ஸில் எதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இந்த பிடிஎஃப்பில் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அதையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் தெளிவாக. அதுக்கடுத்தது 5 மார்க் கொஷின்ஸில் எது இம்பார்ட்டன்ட், அதுக்கடுத்தது அப்ரிசியேஷன் கொஷின்ஸில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், ப்ரோஸ் பேராகிராஃபில் இதெல்லாம் கண்டிப்பாக வர சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்தது கேரக்டர் அண்ட் ஸ்பீக்கர்ஸ், சப்ளிமெண்ட்ரி ரீடரில் உங்களுக்கு கேரக்டர் ஸ்பீக்கர் கேட்பாங்களே, அதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். அடுத்து லெட்டர் ரைட்டிங்கில் இம்பார்ட்டன்ட், நோட்டீஸ் ரைட்டிங்கில் இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெவலப் த ஹிண்ட்ஸில் எதெல்லாம் கேட்க வாய்ப்புகள் இருக்குது, பேசேஜ், ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ், இதில் எது இம்பார்ட்டன்ட் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கேன். அடுத்து வீடியோ சயின்ஸ் அப்லோட் பண்ணலாமா, சோஷியல் அப்லோட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சயின்ஸ் வேணும்னா சயின்ஸுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சோஷியல் வேணும்னா சோஷியல்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா 100% யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக வந்து ஒரு 50 கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா தொடர்ச்சியாக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. 100% யூஸ்ஃபுல்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹை பாயிண்ட்ஸ் கொடுக்க மறந்துடுங்க. ப்ளீஸ் ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.